தெரசால் உருவை ஏந்தி கொடி பறக்குது, நம்மை குழந்தையாக மாறு என்று சொல்லி பறக்குது. மரியாளின் காட்சி கண்ட மகராசி உம்மை அறியாதோ? யாருமில்லை இந்த உலகினிலே குழந்தை தெரசால் உன்னை ஏந்தி. இந்த நீலவானில் நமது கோயில் கொடி பறக்குது, இங்கே நிமிர்ந்த தம்பின் உச்சியிலே ஆடி பறக்குது. பிறந்த எழிலரசியே, உலகின் 8 திக்கும் வேண்டிடுவார் உந்தன் ஆசியே. ஆர்மேல் சபை கண்ட முத்து ரத்தினமே, பாவ காரிருளை போக்க வழி சொன்ன ரத்தினமே. தூய வாழ்வில் இலக்கணமா குழந்தை தெரசால் உன்னை ஏந்தி. இந்த நீலவானில் நமது கோயில் கொடி பறக்குது, இங்கே நிமிர்ந்த தம்பின் உச்சியிலே ஆடி பறக்குது. வாழ்வினிலே தியாகங்கள் செய்து என்றும் ஏழைகளின் காவலராய் இருப்பவர் நீரே. வந்த துன்பம் வரமே என்று வாழ்ந்து காட்டினாய், உடல் நொந்த போதும் இயேசுவிடம் அன்பு கூட்டினாய். தூய வாழ்வில் இலக்கணமா குழந்தை தெரசால் உன்னை ஏந்தி. இந்த நீலவானில் நமது கோயில் கொடி பறக்குது, இங்கே நிமிர்ந்த தம்பின் உச்சியிலே ஆடி பறக்குது. குழந்தை தெரசால் உருவை ஏந்தி கொடி பறக்குது, நம்மை குழந்தையாக மாறு என்று சொல்லி பறக்குது. மரியாளில் காட்சி கண்ட மகராசி உம்மை அறியாதோ? யாருமில்லை இந்த உலகினிலே குழந்தை தெரசால் உன்னை ஏந்தி. இந்த நீலவானில் நமது கோயில் கொடி பறக்குது, இங்கே நிமிர்ந்த தம்பின் உச்சியிலே ஆடி பறக்குது. நீலவானில் நமது கோயில் கொடி பறக்குது, இங்கே நிமிர்ந்த தம்பின் உச்சியிலே ஆடி பறக்குது. சிறுமலரே சின்னராணியே, சிறுவழி தந்தவளே. சிறுமலரே சின்னராணியே, சிறுவழி தந்தவளே. உன்னருமரம் கமழ்ந்திடும் மாநிலமெங்குமே நல்வழி தந்தவளே. குழந்தை தெரசாலே சிறுமலரே சின்னராணியே, சிறுவழி தந்தவளே. பணி பெற விரும்பவில்லை, நீ பயன் பெற நினைத்ததில்லை. பணி பெற விரும்பவில்லை,
சிறுமலரே சின்னராணியே சிறுவழி தந்தவரே என் சிறுமலரே சின்னராணியே சிறுவழி தந்தவரே. இன்று ஒரு பொன்னாள், இனிமைமிகு நன்னாள். கடவுளுக்காக தூய அர்ப்பண வாழ்வு வாழ்ந்த குழந்தை இயேசுவின் தெரசா, இயேசுவின் சிறுமலர் என்னும் பெயர்களை கொண்ட புனித குழந்தை தெரேசா விழாவின் இனிய நாள். எம் மாநிலத்திற்கு ஓர் இன்ப நாள். இந்நன்னாளிலே எம் அழைப்பை ஏற்று ஈடு இணையற்ற இன்பத்தில் இனிதே பங்கேற்க வந்துள்ள எம் பாசமிகு திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களையும், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் எம் பங்கு இறைமக்கள், இளைஞர்கள், பீடச்சிறார்கள், நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று மனமகிழ்வுடன் வரவேற்கின்றேன். மகிழ்ச்சியான இந்நேரத்தில் மங்களகரமான இந்நிகழ்விற்கு குளிர்ச்சியான சந்தன திலகமிட்டு நம் பாசமிகு மேதகு ஆயர் அவர்களை அன்போடு அழைக்க வருகின்றார்கள் எம் அருட்சகோதரி. திருச்சி மலைக்கோட்டை மாநகரின் தலைமகனே, தேனீக்களைப் போல சுறுசுறுப்பாக இருப்பவரே, மந்தையின் மனம் அறிந்தவரே, அன்பு வழியில் பல பணிகள் செய்து எப்பொழுதும் மக்களின் ஆயராக மக்களோடு நெருங்கிய உறவில் இருப்பவரே, சிறந்த நெறியாளரே, இக்காலத்திற்கு ஏற்ப ஆன்மீகத்தில், திருவழிபாட்டில் சரியான புரிதலை, நெறிமுறைகளை ஏற்படுத்தியவரே, உழைப்பை கடல் அலைகளிடமிருந்தும், சிரிப்பை முல்லை மலர்களிடமிருந்தும், தியாகத்தை கற்பூரத்திடமிருந்தும் கற்று தேர்ந்தவரை, உதவி செய்வதில் உமக்கு மிஞ்சியவர் எவரும் இல்லை. கண்டிப்பும் அரவணைப்பும் உன்னுடைய தனிச்சிறப்பு. ஏழை எளிய மக்களின் துயரை போக்கும் கலங்கரை விளக்கமே, இயேசுவின் கரங்களில் எப்பொழுதும் அழகாக ஜொலிப்பவரே, தான் போதிப்பதை வாழ்ந்து காட்டும் தலை சிறந்த நம் பாசமிகு மேதகு ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்கள் எம் மகிழ்ச்சியில் பங்கு கொண்டு இறை வார்த்தையை தித்திப்பாக்கவும், இறை ஆட்சியை இரட்டிப்பாக்கவும் எம் எளிய அழைப்பை ஏற்று கல்வாரி பலி நிறைவேற்ற வந்திருக்கும் எம் பாசமிகு ஆயர் அவர்களை என் சேவா மாநில குடும்பத்தின் சார்பாக மலர்கொத்து கொடுத்து வரவேற்க எம் மாநில தலைவி அருட்சகோதரி ஜெனிஃபர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இப்பொழுது எமது தூய மரியனை மேல்நிலை பள்ளி மாணவிகள் தங்கள் நடனத்தின் மூலம் நம்மை எல்லாம் வரவேற்று மகிழ்விக்க வருகின்றார்கள். சபையினில் நாட, உரம் தந்த உமை பணிந்து
ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. மலரென மனதினை திறந்து வைத்தேன், அதில் மனமென இணைந்திட உன்னை அழைத்தேன். இறைவா, உளமென அகலினில் உன்னை வளர்த்தேன், அங்கு உயர்ந்திடும் சுடநீரில் உன்னை அறிந்தேன். ஆம் அன்பு உறவுகளே, இன்று நம் தாய் திரு அவையானது குழந்தை இயேசுவின் புனித தெரசாவின் திருவிழாவினை கொண்டாடும் இந்நன்னாளிலே எம் சேவா சபையின் திருச்சி மாநிலத்தின் பாதுகாவலியாக விளங்கும் இப்புனிதரின் திருநாம விழாவினை சிறப்பிப்பதில் பெருமகிழ்வு கொண்டு எம் புனித குழந்தை தெரசா மாநிலத்திற்கு இறைவன் செய்த எண்ணில்லா நன்மைகளை நினைவு கூர்ந்து நன்றி கூறும் நாள்தான் இந்நன்னாள். எமது மாநிலத்தின் பாதுகாவலியாக எமது பணிகளில் வளர்ச்சிகளை காண செய்யவும் இப்புனிதை தனது இல்லத்தில் 9வது மகள், இவளே கடைக்குட்டி, தனது 3 வயதில் தாயை இழந்து தன் மூத்த சகோதரியின் வளர்ப்பில் வளர்ந்தாலும் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெற்றவர். தாயின் விருப்பத்தையும் இறைவனின் மீதுள்ள அன்பையும் இணையா இரு துருவங்களாக தன் வாழ்வில் ஏற்று அவள் வாழ்வின் பாதையின் இன்பத் துன்பங்கள், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், கவலைகள், கண்ணீர்கள் ஆகிய அனைத்திலும் இறை பணி, இறை அன்பு என்ற குறிக்கோளை மட்டுமே மனதில் ஏற்று தன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து அதில் வெற்றியும் கண்டவள் நம் புனிதை. இவரின் மதிப்பீடுகளை நமதாக்கி இவர் வழியை நமது வழியாக மாற்ற இவரை பாதுகாவலியாக ஏற்றுள்ள நாம் அனைவரும் இவர்களின் மனநிலை நம்மில் வளர, இவர் நமக்கு தந்த வெற்றிகள், வழிகாட்டியாக நின்ற தருணங்கள், பாதுகாப்பு, ஏற்றுக்கொள்ளும் தன்மை, மன்னித்து வாழ நினைவூட்டிய சொற்கள், தாயாக அன்பை பொழிந்த நேரங்கள், இவை அனைத்திற்கும் நன்றி கூறுவோம். மேலும் நமது சேவா சபையின் திருச்சி மாநிலம் இன்னும் வளர்ச்சியை கண்டு இறை அழைத்தல் பெருகி அனைவரும் தியாக உணர்வோடு இறை அன்பில் வேரூன்றி தனது பணிகளை தொடரவும் குழுமங்களில் இப்புனிதையின் புண்ணிய நம்ம பாசமிகு ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களுடைய உடல் நலத்திற்காகவும் மறை மாவட்டத்தின் வளர்ச்சியின் திட்டங்கள் நிறைவேறவும் மேலும் இணைந்து திருப்பலியாற்றும் அருள் தந்தையர்களின் பணி சிறக்கவும் மற்றும் இங்கு கூடியுள்ள அன்பு உறவுகளின் எண்ணங்கள், ஏக்கங்கள், கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ஒரு மனதுடன் இணைவோம் இப்புனிதமான பலியை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய சேவா மிஷனரி அருள் சகோதரிகள் தங்களுடைய ப்ராவின்ஸ், அதாவது மாநில திருவிழாவை இன்று சிறப்பிக்கின்றார்கள். தங்களுடைய பாதுகாவலியாகிய குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவின் நாளில் அதை சிறப்பு செய்து அந்த புனிதையின் வழியாக தங்களுடைய ஜபங்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணக தந்தையை நோக்கி ஏறெடுக்கின்றார்கள். எனவே இந்த நாளிலே நாம் சிறப்பாக இந்த கன்னியருக்காக, இவர்கள் சபைக்காக நாம் வேண்டிக்கொள்வோம். முக்கியமாக இவர்களுடைய இந்த மாநிலம் 13 கம்யூனிட்டிகளை கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் இன்னும் அதிகமாக வளர வேண்டும், இவர்கள் பணி சிறக்க வேண்டும் என்று சொல்லி இத்திருப்பலியை இவர்களுக்காக நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுத்து இவர்கள் கருத்துகள் நிறைவேற வேண்டும் என்று அனைவரும் ஜெபித்து ஒப்புக்கொடுப்போம். இந்த நாளிலே இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே. புனித தெரேசாவின் சிறிய வழியை நாங்களும் பின்பற்றச் செய்து அவருடைய பரிந்துரையால் உமது நிலையான மாட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்த செய்வீராக. உம்மாடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66. இறை வார்த்தைகள் 10 முதல் 14 வரை. எருசலேமில் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும்
அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப்பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையே தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. குழலோடு பேசும் இசை போலவே என்னோடு பேசிடும் இறையேசுவே. குழலோடு பேசும் இசை போலவே என்னோடு பேசிடும் இறையேசுவே. மறைபொருள் அறிந்திடவே, மன்னிப்பில் சிறந்திடவே, மறைபொருள் அறிந்திடவே, மன்னிப்பில் சிறந்திடவே, மகிழ்வுடன் உறவாடவே, மனதுடன் உரையாடவே. குழலோடு பேசும் இசை போலவே என்னோடு பேசிடும் இறையேசுவே. குழலோடு பேசும் இசை போலவே காற்றினை கலந்து கானத்தில் இணைந்து காதினில் இதம் தரும் இசை போலவே. காற்றினை கலந்து கானத்தில் இணைந்து காதினில் இதம் தரும் இசை போலவே. கால்களை திறந்து தாகத்தை அறிந்து தாய்மையில் நிறைந்திடும் இறையேசுவே. குழலோடு பேசும் இசை போலவே என்னோடு பேசிடும் இறையேசுவே. குழலோடு பேசும் இசை போலவே. ஆயனின் குரலை கேட்கின்ற பொழுதில் ஆடுகள் மகிழ்ந்திடும் அது போலவே. ஆயனின் குரலை கேட்கின்ற பொழுதில் ஆடுகள் மகிழ்ந்திடும் அது போலவே. ஆறுதல் கிடைக்க, ஆனந்தம் நிலைக்க, ஆசிகள் வழங்கிடும் இறையேசுவே. குழலோடு பேசும் இசை போலவே
போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரை விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்வர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதரிகளே, சகோதரரே, இன்று நாம் நம்முடைய சேவா மிஷனரி அருள் சகோதரிகளின் மாநில திருவிழாவை, பாதுகாவலியின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே இந்த அருள் சகோதரிகள் இந்தியா முழுவதும் செய்கின்ற எல்லா விதமான பணிகளுக்கும் கடவுள் நிறைவான ஆசிரியரை தர வேண்டுமென்று நாம் வேண்டி அவர்களுக்காக, அவர்கள் செய்கின்ற பணிகளுக்காக கடவுளுக்கு புகழ் சாற்றுகின்றோம், கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளிலே இவர்களுடைய மாநில பாதுகாவலியாக இருப்பவர் குழந்தை இயேசுவின் புனித தெரேசாள். இவர் பிரான்ஸ் நாட்டிலே பிறந்தவர். இவருடைய தந்தை பெயர் மார்டின். இவர் பிறந்த ஊர் அலன்சோ என்பதாகும். அந்த குடும்பம் மிக பக்தி நிறைந்த குடும்பமாக இருந்தது. தந்தையாகிய மார்ட்டினும் தாயும் என்ன செய்தார்கள்? இளம் வயதிலே தாங்களும் துறவியராக மாற வேண்டுமென்று ஆவல் கொண்டிருந்தார்கள். ஆனால் கடவுளுடைய திட்டம் அவ்வாறு அமைந்திருக்கவில்லை. எனவே அவர்கள் இருவரும் ஒரு வகையில் திருமண வாழ்வில் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இவர்கள் பக்தி உள்ள பெற்றோராய் இருந்தனர். இவர்கள் கடைசியிலே புனிதராகவும் மாறினார்கள். கணவனும் மனைவியும் புனிதராக மாறினார்கள். இவர்களுக்கு முன்னுரையிலே வாசிக்க கேட்டது போல 9 பிள்ளைகள் இருந்தார்கள். இதிலே முதலாவதாக பிறந்த பெண் குழந்தை கர்மேல் மடத்திலே அருள் சகோதரியாக இருந்தார். கடைசியாக பிறந்த இந்த தெரேசாவும் தாமும் ஒரு கர்மேல் மடத்தின் சகோதரியாக மாற வேண்டுமென்று ஆவல் கொண்டார். எனவே தன் பெற்றோரிடம் ஆவலை மீண்டும் மீண்டும் எடுத்து கூறினார். 9 வயது முதலே அவர் ஆசைப்பட்டார். மறை ஆயரிடம் சென்று அதற்கான அனுமதியும் கேட்டார். தந்தையோடு ஆயர் சொல்லிவிட்டார்கள், நீ 9 வயது சிறுமியாக இருக்கிறாய், ஆகவே உனக்கு அனுமதி தர முடியாது, பிறகு பார்ப்போம் என்று அனுப்பிவிட்டார். பல முறை முயன்ற பிற்பாடு கடைசியாக தம் தந்தையை அழைத்து கொண்டு இந்த சிறுமி எங்கே செல்கிறார்? ரோமைக்கே செல்லுகிறார்.
திருத்தந்தை 13ஆம் லியோவை சந்திக்கிறார். திருத்தந்தையோடு பேசுகிறார். திருத்தந்தை இந்த சிறுமியினுடைய பக்தியை, ஆர்வத்தை, ஆன்மீகத்தை, அவருடைய விருப்பத்தை எல்லாம் அறிந்து கடைசியாக சொல்லுகிறார், நீ 15வது வயது முடிந்த பிற்பாடு விதி விலக்காக உனக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன், நீ கார்மேல் சபையிலே சேர்ந்து கொள்ளலாம் என்று. இவ்வாறு தான் அவர் 15ஆம் வயது முடிந்தவுடனே கார்மேல் மடத்திலே சேர்ந்தார். அவர் சேர்ந்த இடத்திலே, அந்த இடத்தின் பெயர் லிஸ்யூ என்பதாகும். அந்த லிஸ்யூ என்ற மடத்தில்தான் அவருடைய மூத்த சகோதரியும் வாழ்ந்து வந்தார். அருள் சகோதரியாக பணியாற்றி கொண்டிருந்தார். இவர் அருள் சகோதரியாக இருந்தபோது அந்த மடத்திலே அதிகமாக பணியாற்றியது என்று சொன்னால் 9 ஆண்டுகள் தான். அவ்வளவுதான் அவருடைய துறவற வாழ்வே. அந்த பணிக்காலத்திலே அவர் அங்கே ஒரு சக்ரிஸ்தராக பணியாற்றி கொண்டிருந்தார். திருப்பண்ட அறை பொறுப்பாளராக இருந்தார். அதன் பிறகு அவர்களுடைய நவகன்னியர்களுக்கு துணை நாவிஸ் மிஸ்டர்ஸாக பணியாற்றி கொண்டும் இருந்தார். இவர் தம்முடைய ஆன்மீகத்தை பற்றி கூறுகின்ற பொழுது அவர் எளிய வழியில் செல்ல வேண்டும், சிறிய வழியில் செல்ல வேண்டும், கரடுமுரடான பாதையில் செல்ல வேண்டும், எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு மனநிலையை கொண்டவராக இருந்தார். அதையே செயல்படுத்தியும் அவர் காட்டியிருக்கின்றார். இவருடைய ஆன்மீகத்தை பார்க்கின்ற பொழுது இவரிடம் காணப்பட்டது முதலிலே அவரிடம் விளங்கிய தாழ்ச்சியாகும். மிகுந்த தாழ்ச்சி கொண்டவராக இருந்தார். ஆழமான தாழ்ச்சி, எதையும் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை கொண்டவராக அவர் இருந்தார் என்று பார்க்கின்றோம். எந்த துன்பம் வந்தாலும் அதை மக்களின் மீட்புக்காக, பாவிகளின் மீட்புக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் என்றும் பார்க்கின்றோம். இவர் மேலும் தம்முடைய வாழ்க்கையிலே தம்மையே கடவுளுக்கு ஒரு பழிப்பொருளாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டிருந்தார். ஏனென்றால் அவர் இந்த உலக ஆசைகளை எல்லாம் துறந்து நற்செய்தியிலே வாசிக்க கேட்டது போல ஒரு குழந்தை உள்ளம் படைத்தவராக இருந்தார். ஆண்டவர் இயேசு கூறுவது போல, நீங்கள் குழந்தைகளாக மாறாவிடில் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என்ற வார்த்தைகள் இவருடைய வாழ்விலே வெளிப்படுத்தப்பட்டன. இவ்வாறு வாழ்ந்த அந்த சகோதரி எளிய மனம் கொண்டவராக, திறந்த மனதோடு கடவுளின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு தம்முடைய சொந்த ஆசைகள், ஆசாபாசங்களுக்கு இடம் தராமல் இறைவனுடைய திட்டத்திற்காக தம்மை அர்ப்பணித்தார். இதற்கெல்லாம் காரணமாக அமைந்திருந்தது அவர் இறைவன் மீது கொண்டிருந்த அன்பு, ஆழ்ந்த அன்பு, சிறு வயது முதலே கொண்டிருந்த அன்பு, அசைக்க முடியாத அன்பு. இரண்டாவதாக இவரிடம் விளங்கிய இன்னொரு முக்கியமான பண்பு நம்பிக்கை, இறை நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை, உறுதியாக இருந்தார். ஆக இவரிடம் இந்த பண்புகளெல்லாம், குழந்தை உள்ளம் இருந்தது, தாழ்ச்சி இருந்தது. அதன் பிறகு அவர் அந்த கொள்கைகளிலே உறுதிப்பாடாக இருந்து நம்பிக்கையில் வளர்ந்தார். இவ்வாறெல்லாம் வாழ்ந்த அவர் விரும்பியது என்ன என்றால், கடவுளுக்கு தம்மையே ஒரு பழிப்பொருளாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். திருப்பலியை பார்க்கின்றோம். இங்கே பின்னால் நம் ஆண்டவர் பாடுபட்ட சிலுவையிலே அவர் தொங்கும் காட்சியை பார்க்கின்றோம். அவர் எவ்வாறு தம்மையே, தம் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தியாகம் செய்தாரோ அதுபோன்று இவரும் தம்மையே கடவுளுக்கு கையளிக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் தாங்கிக் கொண்டார். அவர் தம்முடைய துறவு மடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்கள் இருந்த நகருக்கு அருகாமையிலேயே ஒரு சிறைச்சாலை இருந்தது. அங்கே ஒரு கைதி மரண தண்டனை விதிக்கப்பட்டவராக இருந்தார். அவர் மரண தண்டனைக்கு உள்ளானதால் கடவுளை பற்றி மிக இழிவாக, தரக்குறைவாக, ஆபாசமாக பேசி அதிலே மன திருப்தி கொண்டான். அவனை சந்திக்க யார் சென்றாலும் யாரையும் சந்திக்க விரும்புவதில்லை.
அவர்களிடம் எரிந்து விழுவான், அவர்களையும் வசைபாடி அனுப்பி விடுவான். பல குருக்கள் பல துறவியர் முயன்றும் தோற்று போயினர். அவனிடம் பேசவே முடியவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அநியாயமாக நரகத்திற்கு சென்று விடக்கூடாது, அவருடைய ஆன்மாவை கடவுள் மீட்க வேண்டும் என்று இந்த புனிதை அவருக்காக ஜெபித்தார். தொடர்ந்து ஜெபித்தார், இடைவிடாமல் ஜெபித்தார். அவருக்கு நம்பிக்கை இருந்தது, கடவுள் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பார் என்று. இவ்வாறாக வேண்டிய அவர் கடைசியாக அந்த மனிதன் தூக்கிலிடப்பட்ட நாளும் வந்தது. அந்த மனிதனை நோக்கி ஒரு கப்புச்சின் சபை அருள் பணியாளர் செல்கின்றார். கையிலே பாடுபட்ட சிறுவத்தோடு செல்கின்றார். இந்த கொலையாளி திடீரென்று மனமாற்றம் அடைகிறான். குருக்களையெல்லாம் வசைபாடி விரட்டி கொண்டே இருந்தவன் மனமாற்றத்தின் அடையாளமாக அந்த சிலுவையை வாங்கி முத்தமிடுகிறான். அதை முத்தமிட்ட பிறகு உடனடியாக அவனுக்கு அந்த தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது, இறந்து போகிறான். அடுத்த நாள் செய்தித்தாளிலே பார்த்த விவரம், தலைப்புச் செய்திகளிலே மனம் மாறினான் ஒரு கொலையாளி என்று தான் வந்தது என்று அந்த நூலிலே குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக கடவுளுக்கு தம்மையே பலியாக ஒப்புக் கொடுப்பதன் வழியாக தம்முடைய ஒருத்தல்கள், தியானங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருந்ததால், சிறிய வழியிலே எளிய வழியிலே செல்ல வேண்டும் என்று விரும்பியதால் அவர் இத்தகைய ஒரு மீட்பு பணியை செய்ய முடிந்தது. இதன் காரணமாக இவர் மறைபரப்பு பணியை செய்தார். கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வழி செய்தார் என்று சொல்லி திரு அவை பாராட்டியது. எனவே இவருக்கு புனித பட்டமும் கொடுக்கப்பட்டது. இவர் புனித சவேரியாருக்கு அடுத்தபடியாக சவேரியார் மறைபரப்பு பணியின் முதல் பாதுகாவலர் என்றும், இந்த குழந்தை இயேசுவின் புனித தெரேசா மறைபரப்பு பணியின் இரண்டாவது பாதுகாவலர், துணை பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார். எனவே அவருடைய அந்த முக்கியமான பணி என்பது தியாக பணி. பழிபொருளாக கிறிஸ்து தம்மையே நமக்காக சிலுவையில் கையளித்தது போல அவரும் தம் வாழ்வை கடவுளுக்காக அர்ப்பணித்தார். அதன் விளைவாக அவர் ஆன்மாக்களை மீட்டார் என்று பார்க்கின்றோம். இந்த பிரான்சினா என்று சொல்லக்கூடிய இந்த கொலையாளி ஒரு முதல் மீட்கப்பட்ட மனிதனாக இருந்தார். அதன் பிறகு அவர் விண்ணகத்திலிருந்தும் தொடர்ந்து பேசிக்கொண்டே ஜெபித்து கொண்டே இருக்கின்றார், பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அன்பார்ந்தவர்களே, இத்தகைய வாழ்வை வாழ்வதற்குத்தான் நாமும் அழைக்கப்படுகிறோம். இன்றைய சூழ்நிலையிலே, இன்றைய உலகிலே இது மிகவும் தேவைப்படுகிறது. இன்று காலையிலே ஒரு செய்தி நான் மீண்டும் படித்தேன், பழைய செய்தி தான். மகாராஷ்டிரா மாநிலத்திலே இந்தூர் மறை மாவட்டத்திலே ஒரு அருள் சகோதரி ராணி மரியா என்பவர் பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் கேரளாவிலே பிறந்து வளர்ந்தவர். கிளாரிஸ்ட் சபையை சார்ந்த அருள் சகோதரி. அவர் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவருடைய முக்கியமான பணி என்ன என்றால், மக்களை விடுதலை பெறச் செய்வது. பண முதலைகளிடமிருந்து, பெரும் பணக்காரர்களிடமிருந்து கொத்தடிமைகளாக பணி செய்யக்கூடிய மக்களை, அதிக வட்டிக்கு காசு வாங்கி ஏமாந்து போன மக்களை அவர் மீட்பதற்காக அவர்களுக்கு வங்கி உதவியோடு எளிய கடன்களை வாங்கி கொடுத்து மீட்க பார்த்தார். இவ்வாறு அவர் கடினமாக உழைத்ததால் இந்த கொலையாளியாக அனுப்பப்பட்ட சம்பந்தர் சிங் என்பவன் இந்த அருள் சகோதரியை கத்தியால் பலமுறை மீண்டும் மீண்டும் குத்தி கொலை செய்கிறான். அந்த சகோதரி மிக சிறு வயதிலேயே இறந்தும் போகிறார். அவர் இறந்த பிறகு இந்த கைதி 1995ஆம் ஆண்டிலே இந்நிகழ்ச்சி நடக்கின்றது. அவர் உடனடியாக கைது செய்யப்படுகிறார். 11 ஆண்டுகள் சிறையிலே அவர் அவதிப்படுகிறார். அவருடைய சிறைக்கு ஒரு நாள் ஒரு அருள் சகோதரி வருகின்றார். அவர் யார் என்றால், இந்த இறந்து போன கொலை செய்யப்பட்ட சகோதரி ராணி மரியாவினுடைய உடன் பிறந்த சகோதரி. அவர் பெயர் செல்மி பால். அவரும் அங்கே செல்கின்றார். அந்த பையனை பார்த்து அவன் யார் என்று
நினைத்து பார்த்து கொண்டிருந்த போது அவனை சிறையிலேயே கட்டி அணைத்து அந்த அருள் சகோதரி முத்தமிட்டு, நீ என் சகோதரன், எங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உன்னை ஏற்றுக்கொள்கிறோம், நானும் என் குடும்பத்தாரும் உனக்கு மன்னிப்பு தருகிறோம் என்று சொல்லி அவர் மன்னித்தார். அதன் விளைவாக அந்த சிறையிலே வாடிக்கொண்டிருந்த கொலையாளி சம்பந்தர் சிங் என்பவர் மனம் மாறுகிறார். அவர் 11 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை பெற்றதும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவரானார். அந்த அருள் சகோதரி குடும்பத்திலே ஒரு உறுப்பினராக மாறினார். அவர் இன்று தன்னால் இயன்றவரை நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்து கொண்டிருக்கின்றார், இன்றும் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர் உயிருள்ள சாட்சியாக இருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டிற்கு மிக முக்கியமானவர்கள், அவர்கள் இல்லை என்றால் இந்த நாட்டிலே வளர்ச்சி என்பதோ அமைதி என்பதோ இருக்காது என்று அவர் எடுத்து கூறுகிறார். அது இந்து நாளிதழில் கூட வந்திருக்கின்றது. எனவே இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது இந்த குழந்தை இயேசுவின் புனித தெரசா எவ்வாறு மக்களின் நல்வாழ்வுக்காக, பாவிகள் மனம் திரும்புவதற்காக, மீட்கப்படுவதற்காக உழைத்தார்களோ அதே போலதான் இந்த அருள் சகோதரியும், இந்த அருள் சகோதரி ராணி மரியாவும் உழைத்தார். அவருடைய குடும்பத்தாரும் அவர்கள் நாட்டிலே உள்ள ஆளுநரை சந்தித்து, இவருக்கு விடுதலை கொடுங்கள், தண்டனை வேண்டாம், நாங்கள் அவருக்கு குடும்பத்திலே மன்னிப்பு கொடுக்கிறோம், எங்கள் குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்ன பிற்பாடு ஆளுநரும் விரைவில் அவருக்கு விடுதலை கொடுத்தார்கள். இன்று குடும்ப உறுப்பினராக மாறி இருக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வு என்பது இன்று இப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக அமைய வேண்டிய சூழல் இருக்கின்றது. அதுவும் நாம் வாழ்கின்ற இக்காலத்திலே ஏராளமான இடைஞ்சல்கள், இடையூறுகள் அரசுகள் வழியாக, அரசு அதிகாரிகள் வழியாக நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய சமூகத்திலே பணக்காரர்கள் வழியாகவும், வசதி படைத்தவர்கள் வழியாகவும், நம்மை நசுக்க பார்க்கின்ற பலர் வழியாகவும் நாம் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கின்றோம். தெரேசா தம்மையே கடவுளுக்கு உகந்த பழிபொருளாக ஒப்பு கொடுத்தார் என்ற அவர் கையிலே அந்த பழிப்பொருளாக மாறுவதன் அடையாளமாகத்தான் அவர் பாடுபட்ட சுரூபத்தை ஏந்தி இருக்கின்றார். ஆகவே அந்த தெரேசாவை போல நாமும் துன்பங்களை ஏற்று வாழ அழைக்கப்படுகிறோம். இது முக்கியமாக கிறிஸ்தவ மக்களுக்குரியது. அதைவிட முக்கியமானது துறவியராக இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் உரியதாக இருக்கின்றது. இன்று நான் காலையிலே ஒரு செய்தித்தாளிலே ஒரு செய்தியை படித்தேன். ஹிந்து பத்திரிகையிலே வந்திருக்கிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், மகாராஷ்டிராவிலே, அதே மகாராஷ்டிராவிலே ஒரு பள்ளிக்கூடத்தை, கார்மேல் கான்வென்ட் ஸ்கூல் என்ற பள்ளிக்கூடத்தை அருள் சகோதரிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பள்ளி மிக பெயரும் புகழும் பெற்றது, மிகப்பெரிய பள்ளி. ஏராளமான பொருள் செல்வத்தை கொட்டி அந்த பள்ளிக்கூடத்தை கட்டி எழுப்பி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது இன்றைய செய்தி, அந்த ஒன்றிய அரசு அதை அதானி குழுமத்திற்கு வாங்கி கொடுத்து விட்டது. பாருங்கள், நாமும் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறோம், நாமும் பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு காலத்தில் நமக்கும் கூட இது போன்ற ஒரு சூழல் வரலாம். இன்று பர்மா போன்ற நாடுகளிலெல்லாம், இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலெல்லாம் இங்கே பௌத்தர்கள், அங்கே இஸ்லாமியர்கள் அந்த பள்ளிக்கூடங்களை பிடுங்கி கொண்டு விட்டார்கள். நீங்கள் வேண்டுமானால் ஆசிரியராக வேலை செய்து கொள்ளுங்கள், சம்பளம் வாங்கி கொள்ளுங்கள், பள்ளிக்கூடம் எங்களுக்குரியது, கல்வியை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்று பிடுங்கி விடுகிறார்கள். எனவே நம்முடைய நாடு இருக்கின்ற சூழ்நிலையிலே நமக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள், துன்பங்கள் வரக்கூடும். ஆனால் நம்முடைய மக்கள், நாம் எல்லாரும் விழிப்பாக இருக்க வேண்டும். நமக்கு இந்த இந்திய நாட்டிலே போராடுகின்ற குணம் என்பது கொஞ்சமும் கிடையாது, கொஞ்சமும் கிடையாது. எவ்வளவு மிஸ்டேக் நடந்தாலும், எவ்வளோ பெரிய தப்பு நடந்தாலும், எவ்வளவு அநீதிகள் அக்கிரமங்கள் நடந்தாலும் அந்த நேரத்தில் கொஞ்சம் வேகப்படுவாங்க,
நாளைக்கே என்ன செஞ்சிருவாங்க, எல்லாம் மறந்துடுவாங்க. அது ஒரு வகையில் வரம் துன்பங்களை மறக்கிறதுக்கு. ஆனால் அதே சமயத்திலே மாற்றம் கொண்டு வருவதற்கு அவையெல்லாம் போதாது. ஆகவே அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே ஒரு சுயநலம் இருக்கின்றது, ஈகோ. அந்த தாழ்ச்சி, பொறுமை இதெல்லாம் கிடையாது. ஈகோ, பிறருக்காக என்று வாழ்வதை விட எனக்காக, தனக்காக என்று நாம் வாழ்கின்றோம். எனவே நாம் பொதுவிலே வெளியே வந்து பேசுவதற்கு என்ன செய்கிறோம், அச்சப்படுகிறோம், தயங்குகிறோம், தவறுகளை சுட்டி காட்ட மாட்டோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று புனித குழந்தை இயேசுவின் திரசால் திருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் இதை சிந்தனையிலே கொள்வோம். தெரசாவை போல் வாழ வேண்டுமென்றால் அவரிடம் விளங்கிய அந்த பண்புகள், குழந்தை உள்ளம், தாழ்ச்சி, கடவுளுக்கே உரிய பழிப்பொருளாக தன்னையே ஒப்புக்கொடுத்தல், இறை அன்பு, இறை நம்பிக்கை, இந்த பண்புகள் இருக்க வேண்டும். இந்த உயிர் பலியாக அல்லது உகந்த பலியாக, பழிப்பொருளாக தம்மையை ஒப்புக்கொடுக்க மற்ற பண்புகளெல்லாம் துணை நின்றன. நாம் வாழ்வுக்கு செல்லும் பாதை எப்படிப்பட்டது என்று சொன்னால், நம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அந்த பாதை குறுகலானது என்று சொல்லியிருக்கின்றார். மேடு பள்ளங்கள் நிறைந்தது என்று சொல்லுகின்றார். அதிலே செல்வது எளிதானது அல்ல என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் நம்மை வாழ்வுக்கிட்டு செல்லும் பாதை எப்படிப்பட்டது, அழிவுக்கிட்டு செல்லும் பாதை எப்படிப்பட்டது என்று பார்த்தால், அந்த பாதை அகலமானது, விசாலமானது, வேகமாக செல்லக்கூடிய பாதை என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே அழிவுக்கிட்டு செல்லும் பாதை மிக வேகமாக நம்மை அழிவுக்கிட்டு செல்லும். வாழ்வுக்கிட்டு செல்லும் பாதையோ மிகுந்த கடினமான துன்பங்களோடு தான் அடைய வேண்டியதாக இருக்கும். நாம் எதை தேர்ந்து கொள்கிறோம் என்று சிந்திப்போம். இந்த குழந்தை இயேசுவின் புனித தெரேசா அந்த குறுகிய பாதையை தேர்ந்து கொண்டார். லிட்டில் வே, அவருடைய பாதையை சிறிய பாதை என்று சொல்லுகின்றோம். ஆகவே இத்தகைய ஒரு வாழ்வை, சிறிய வழி வாழ்வை, எளிய வாழ்வை, எளிய மனம் படைத்தவராக நாம் வாழ்வதற்கு இறைவன் நம்ம எல்லாருக்கும் நிறைவான அருளை தர வேண்டுமென்று இத்திருப்பலியில் தொடர்ந்து வேண்டிக் கொள்வோம். துறவற நிலையை ஏற்றபோது கொடுத்த வாக்குறுதிகளை ஆண்டிற்கு ஒரு முறை புதுப்பித்துக் கொள்வார்கள். அதை இந்த நாளிலே பாதுகாவலின் திருவிழாவிலே அவர்கள் செய்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் மனதிலே அவர்கள் வாசிக்கின்ற வாசகத்தை கவனித்து அவர்கள் ஜெபத்தையும் கேட்டு அதில் பங்கு கொள்வோம் அமைதியாக. For your own praise and glory, through Christ your Son, the grace of consecration to embrace with the full will a more perfect manner of life according to the gospel. I, Sister I, Jennifer, Sister Priya, Sister Immaculate Vidyaranee, Sister B.K. Mary, Sister Rosie Sundarajan, Sister Navis Mary, Angel, Sister Mercy, Sister Maharani, Sophia Joseph, renew my vows of chastity, poverty, and obedience, and continue to live according to the constitutions of the Seva Missionary Sisters of Mary. With all my heart, I renew my commitment in giving myself to this religious family and living in the community with the charism of making Christ known and loved wherever He is not known. Under the guidance of the Holy Spirit, with the intercession of the Blessed Virgin Mary, the Queen of the Missions, and of all the angels and saints, and with the assistance of my sisters, may I continue to live up to my consecration in a spirit of service to God and to the Church. Amen. என்றும் வாழும் எங்கள் அன்பு தந்தை இறைவா, இதோ எங்கள் சகோதரிகள் இன்று தங்களுடைய மாநில திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடுகின்ற நாளிலே இவர்களுக்காகவும் திரு அவைக்காகவும் நாட்டுக்காகவும் மக்களின் தேவைகளுக்காகவும் எங்கள் மன்றாட்டுகளை இப்போது உம்மை நோக்கி எழுப்புகின்றோம். திருச்சபைக்காக
இன்னுயிர் அனைத்தின் இயக்கமாய் திகழும் இறைவா, உம் திருமகன் இயேசுவின் அழைப்பை ஏற்று உலகெங்கும் உமது நற்செய்தியை பறைசாற்றி வரும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தங்கள் அழைப்புக்கு ஏற்றாற்போல் உமது நற்செய்தியை உலகெங்கும் பறைசாற்றவும், சிறப்பாக இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் நம் பாசமிகு ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகம் கொடுத்து அவர் மறைமாவட்டத்தின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் இறைவன் உடனிருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது சபைக்காக ஆக்கமும் ஆற்றலுமாய் இருக்கும் எம் இறைவா, எங்கள் சபையை தோற்றிய அருட்தந்தை ஜான் கொட்டாரம் மற்றும் அவரோடு உடன் உழைத்த அருட்சகோதரிகள் ஆரோக்கிய மேரி, விக்டோரியா பீட்டர் மற்றும் மேரி செபாஸ்டின் ஆகியோரை நினைவு கூறுகின்றோம். அவர்கள் விட்டு சென்ற பாத சுவடுகளை நாங்களும் பின்பற்றி எங்கள் சபை முன்னேற்றத்திற்காக நாங்கள் உழைக்கவும், மேலும் எங்கள் சபைக்கு தேவ அழைத்தல் கிடைக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். திருச்சி மாநிலத்திற்காக நல்ல ஆயன் நானே என்று கூறிய எம் இறைவா, எங்கள் திருச்சி மாநிலத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் தலைமை சகோதரி அருட்சகோதரி ஐ ஜெனிஃபர், ஆலோசகர் குழுக்கள் மற்றும் அனைத்து அருட்சகோதரிகளையும் ஆசீர்வதியும். நாங்கள் இறையரசின் விளிமியங்களை, சபையின் விருது வாக்குகளையும் செயல் திட்டங்களையும் செம்மையாய் செயல்படுத்தும் நற்கருவிகளாக மாற்றிட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். பல்வேறு பணிகளுக்காக பணிவிடை புரிய அழைத்த இறைவா, பணியின் பயிற்சியையும் படைத்தவரின் நம்பிக்கையும் கொண்டு ஆன்மீகம், மருத்துவம், ஆற்றுப்படுத்துதல், சமூகம், முதியோர், பெண்கள் மற்றும் கல்வி என பல்வேறு பணிகளை முன்னிறுத்தி எழுச்சியோடு செய்யும் எம் சபை மற்றும் உடன் பயணிக்கும் அனைவரையும் கரம் பிடித்து வழிநடத்தவும், சமூகத்தின் தேவைக்கும் அறிவியல் முன்னேற்றத்திற்கும் ஏற்ப ஆக்கப்பூர்வமான செயல்களை ஆன்மீக வழியில் செய்திட அர்ப்பணிப்போடு செயல்பட இறைவாமை மன்றாடுகின்றோம். சமூகத்திற்காக நானே உலகின் ஒளி என்று மொழிந்த எம் இறைவா, இந்த அறிவியல் மயமான உலகில் படிக்கும் பிள்ளைகள் தங்களது எதிர்காலத்தை மனதிற்கொண்டு நல்ல முறையில் படிக்கவும், இளையோர், இளம்பெண்கள் தொலைபேசி, கணினி மற்றும் ஊடகம் போன்றவற்றில் தங்களை தொலைத்து விடாமலும் ஒழுக்கக்கேடான செயல்களில் தங்களை ஈடுபடுத்தாமல் இருக்கவும், முதியோர், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், அனாதைகள் மற்றும் நோயுற்ற மக்கள் அனைவரையும் உமது ஆசீராலும் அரவணைப்பாலும் தொடர்ந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக சிறிது வேண்டுவோம். அன்பு தந்தையே, நாங்கள் கேட்பதற்கும் அதிகமாக, எங்கள் எதிர்பார்ப்புக்கும் கூடுதலாக, எங்கள் தகுதிக்கும் மேலாகவே உம்முடைய அருளை எங்கள் மீது நிறைவாக எப்போதும் பொழிகின்றீர். இதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளையெல்லாம் கேட்டு மருளை தொடர்ந்து மீண்டும் எங்கள் மீது பொழிவதால் எங்கள் வாழ்வு உமக்கு ஏற்ற வாழ்வாகவும் சாட்சிய வாழ்வாகவும் நற்செய்தி பணிபுரியும் வாழ்வாகவும் அமைந்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Pama 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 gama pama pama gari sari nisa. Pama pama gama pama pama gama pama pama gari sari nisa. தந்ததெல்லாம் தரு
பழரசம் கொண்டு வந்தேன் நன்குருவே காணிக்கையா அடியவரை ஊட்டிடுவாய் உமதுடலாய் மாற்றியவை அனுதின உணவாகும் கோதுமை மணி போல அனுதின உணவாகும் கோதுமை மணி போல மாற்றிடுமே என்னையுமே என்னவரே உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா மனதுருக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உள்ளவரே கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே கனிவிரக்கம் கொண்டவரே மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே மறக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் மறக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் தந்துவிட்டேன் ஏற்றிடுவீர் என்றவரே உள்ளமெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலியாகிய புனித தெரேசாவில் விளங்கிய ஓம் வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய பேறு பயன்கள் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல கடமை உணர்வு மிக்க எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக தங்களையே கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் நாங்கள் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். பொத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை
இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதமான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி வரை குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு ஆசி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் புனித தெரசா, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிருக்க தகுதியடைவோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பள்ளி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுனிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதற் உம் பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில்
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் அமைதியின் அடையாளத்தை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக இவ்வுலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்கவும் திருவுடலாலும் திரு இரத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தொன்று இருக்கச் செய்தருளும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களையெல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கலைக்க பெற்றுள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பனவாக. நீங்காத மறையே நீ என்னை ஆளவாராய், கலையாத கனவாக என்னில் உறையவாராய். நீங்காத மறையே நீ என்னை ஆளவாராய், கலையாத கனவாக என்னில் உறையவாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா நீர் என்னில் வாழவா, வாழவா என் மண்ணை ஆளவா. வா தேவா நீ என்னில் வாழவா, வாழவா என் மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ என்னை ஆளவாரா, கலையாத கனவாக என்னில் உறையவாரா. தேசம் பேசும் மலரோடு மனம் சேரவா, கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. உந்தன் வேதம் தேசம் பேசும் மனதோடு மனம் சேரவா, கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. வா தேவா நீர் என்னில் வாழவா, வாழவா எம் மண்ணை ஆளவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தெரேசா தம்மையே உமக்கு அர்ப்பணித்து எல்லாருக்கும் உமது இரக்கத்தை போற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவினால் அதே அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றி எரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளின் சிறப்பாட்சியை பெற்றுக்கொள்ள அனைவரும் கைகுவித்து தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதர் அனைவரின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க இறைவேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. உங்கள் பாதுகாவலியான புனித தெரேசாவின் பரிந்துரையால் இம்மையில் நீங்கள் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலையோ அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தோன்றி நிற்க
செய்வாராக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனித திருக்கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு மகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டில் ஒரு நாள் மகிழ்ச்சியை அடைந்திட அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கடவுளுக்கு உகந்த பணிபொருளாக நம்மையே ஒப்பு கொடுத்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் மாகாணத்தின் பாதுகாவலியான இயேசுவின் குழந்தை திரைசால் விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இப்பெருவிழா சிறப்பாக நிறைவேற எமக்கு அரணும் கோட்டையுமான கடவுளின் சொல்லன்னா கொடைக்காக முதற்க நன்றியை உரித்தாக்குகின்றேன். தோற்றத்தில் எளிமையும் ஆர்ப்பாட்டம் இல்லா வாழ்வையும் திருவிவிலிய ஞானத்தையும் தன்னகத்தை கொண்டு திருச்சி திரு அவையின் மண்ணின் மைந்தனாக மந்தையின் மனமறிந்து மறை மாவட்ட குருக்களின் தேவை அறிந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் எம் பாசமிகு ஆயர் சா ஆரோக்கியராஜ் அவர்கள் திருச்சி மறை மாவட்டத்தில் குளத்தூராம்பட்டி என்ற கிராமத்தில் நாங்கள் புதியதோர் இல்லம் தொடங்க அழைப்புதல் கொடுத்தமைக்கும் இன்று எங்கள் பாதுகாவலியான இயேசுவின் குழந்தை திரைசால் விழாவிற்கு வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி ஆசீர் வழங்கிய ஆயர் அவர்களுக்கு இங்கு வருகை தந்துள்ள அனைத்து உறவுகள் சார்பாக நன்றி கூறி பொன்துகில் அணிவித்து நினைவு பரிசினை வழங்க இதோ நான் மகிழ்ச்சியுடன் வருகின்றேன். பணிவு, துணிவு, கனிவு இம்மூன்றிற்கும் சொந்தக்காரரான எம் பாசமிகு பங்குத்தந்தை எங்களின் ஆன்மீகம் மற்றும் இவ்விழா சிறப்பாக அமைய அனைத்து உதவிகளையும் மனமகிழ்ச்சியுடன் ஆற்றிய அருட்பணியாளர் சகாயராஜ் அவர்களுக்கு எங்களின் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். தந்தை அவர்களை கௌரவித்து நன்றி பாராட்ட திருச்சி மாகாணத்தின் பொருளாதார நிபுணர் அருட்சகோதரி ஏஞ்சல் அவர்களை அழைக்கின்றேன். வேலைக்கார தேனி போன்று சுறுசுறுப்பாக பணியாற்றி வரும் கே உடையாப்பட்டி பங்குத்தந்தை அருள்ராஜ் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தந்தை அவர்களை கௌரவித்து நன்றி கூற அருட்சகோதரி ரோசி சுந்தரராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். எங்களின் உடன்பிறவா சகோதரர்களான செம்பட்டில் உள்ள நார்பட் அருள் பணியாளர்கள், நார்பட் அன்பக இல்லத்தில் வசிக்கும் அருள்பணியாளர்கள் வாரந்தோறும் திருப்பலியும் மாதந்தோறும் ஒப்புரவு அருட்சாதனத்தை ஆர்வமுடன் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எம் மனமார்ந்த நன்றிகள். அழைக்கும் பொழுதெல்லாம் கடினம் பாராமல் திருப்பலி மற்றும் ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்க வந்து கொண்டிருக்கும் ரொசேரியன் அருள்பணியாளர்கள் மற்றும் சிஎஸ்எஸ்ஆர் அருள்பணியாளர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். அழைத்தவுடன் ஆயர் அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி பெற்றுத்தந்த செயலர் தந்தை பிருட்டோ அவர்களுக்கு நன்றி. சர்வைட் அருள்பணியாளர்களுக்கும் எங்களுடைய பாசம் நிறைந்த நன்றிகள். இவ்விழாவில் பங்கேற்று எங்கள் மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்க வருகை தந்துள்ள அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். வருகை தந்துள்ள அனைத்து அருள்பணியாளர்களும் பீடத்திற்கு முன்வர அருட்சகோதரிகள் மேரி PK, மேரி கிறிஸ்டி,
மர்சி ஜே, சோஃபியா, இமாக்குலேட், பிரியா அண்ட் நேவிஸ் அவர்கள் அருள் பணியாளர்களை கௌரவித்து நன்றி செலுத்த வருவார்கள். Please come forward. நாங்கள் புரியாமல் கேட்கும் கேள்விகளுக்கு அன்புடன் தெளிவாக பதிலளித்து நிதியை நீதியுடன் பயன்படுத்த வழிகாட்டும் எங்கள் ஆடிட்டர் மிஸ்டர் பிரான்சிஸ் மற்றும் மிஸ்ஸஸ் பிரான்சிஸ் அவர்களுக்கு எங்களின் இதயம் கனிந்த நன்றிகள். மிஸ்டர் பிரான்சிஸ் அவர்களை கௌரவித்து நன்றி செலுத்த திருச்சி மாகாணத்தின் நிதி ஒருங்கிணைப்பாளர் அருட்சகோதரி மகாராணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். எந்த நேரத்திலும் எந்த உதவி கேட்டாலும் மகிழ்ச்சியுடன் நேர்மறை எண்ணத்துடன் உடனடியாக செய்து முடிக்கும் இம்மும்மூர்த்திகளான திருவாளர் ஆரோக்கியசாமி குடும்பத்தினர், திருவாளர் ஆனந்த் குடும்பத்தினர், திருவாளர் ஸ்டீஃபன் எல்ஐசி அவர்களுக்கு எங்களின் அளவற்ற நன்றிகள். ஏர்போர்ட் பங்கில் இருந்து வருகை தந்துள்ள பங்கு பேரவைக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் அலங்காரம் செய்த ராபர்ட் மற்றும் மறைக்கல்வி மாணாக்கர்களுக்கும் அருள் சகோதரிகளுடன் இணைந்து இனிமையான குரலில் பாடல்கள் பாடிய திருமதி ஆனி, செல்வி ராக்கேல் அவர்களுக்கும் இசைக்கருவி மீட்டிய செல்வன் ரூபன் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. நிகழ்வுகளை யூடியூப்பில் பதிவு செய்ய வீடியோ மற்றும் ஃபோட்டோ எடுத்த பவர் ஆஃப் காட் திருவாளர் ஆனந்த் அவர்களுக்கு எங்களின் நன்றிகள். நன்றியின் பட்டியலில் விடுபட்ட நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. Thank you.
you and all the meals that we are going to take. May God's presence and strength be given to us. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen.